ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி எனக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. இன்றைக்கி தான் எனக்கு லீவு. மண்டே டு ஃப்ரைடே எனக்கு வந்து ஒர்க். ஸோ அதனால் என்னால் பண்ண முடியாது. அப்படி என்ன பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குட் பேட் அக்லி படம் பார்க்க வந்திருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து நான் வந்துட்டேன், அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்தோடனே ஒன்றா தியேட்டருக்குள்ளே போகிறோம். தியேட்டர் ஏதோ அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கேன். என் பெஞ்சை சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிமிட்ரி, சுடுகாடு. பட் ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லை. ஆவியெல்லாம் எதுவும் வராது. நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா நானே ஒரு பெரிய ஆவி தான். ஓகே, ஸோ அவங்க வந்தோடனே இப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு படம் பார்க்க போகிறோம். ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட். ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன் தான். பட் ஆனால் எனக்கு அஜித்தையும் பிடிக்கும். விஜயை பிடிச்சா அஜித்தை பிடிக்கக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ எனக்கு 2 பேருமே பிடிக்கும். ஸோ பார்க்க போகிறேன், ஜாலியாக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த படம் பார்க்குறதுக்காக ரிவ்யூவோ இல்லை அதை பற்றி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நியூஸுமே வந்து நான் காதில் கூட கேட்கல. அது வந்தாலே ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். பிகாஸ் ஏன்னா அந்த என்ஜாய்மெண்ட் ஃபுல்ஃபில்லாக கிடைக்கணும். ஸோ அதனால் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? ஒரு வழியா படம் பார்த்து வெளியில் வந்தாச்சு, நானும் என் ஃப்ரெண்டும். படம் எப்படி இருந்துச்சு அதோட ஃபுல் வீடியோ என் ஃப்ரெண்டோட யூடியூப் சேனலில் தான் இருக்குது. அதை நான் டேக் பண்ணுறேன். சரியா? மியூசிக்கா? மியூசியம் போக நான் இன்னும் முடிக்கல. இன்னும் பேசவே விட மாட்டேங்குதா என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. படம் இப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, அஜித் படத்தை மொக்கன்னு சொன்ன ஒரே ஆள் இது பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்லாப் பாய்சன். தப்பா வளர்றேன். படம் வந்து உண்மையை சொல்லணுமாண்டா, கிரிஞ்சுன்னு சொன்னீங்க. கிரிஞ்சுன்னு சொன்னேன்தான், இல்லைன்னா சொல்லல. சும்மா கிரிஞ்சுன்னு சொன்னது ரீசன் வந்து ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து எனக்கு நிஜமாவே மொக்கையா இருந்துச்சுப்பா. என்ன உண்மையை தான் சொல்லணும், சரியா? பட் ஆனால் என்ஜாய் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. அஜித்தை நான் இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித்தோட மூவி பார்க்குறேன். பட் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்களா? இல்லை, நீங்கள் நான்லாம் பெரிய தலை ஃபேன், சரியா? நீங்கள் வந்து எப்போ அவரோட படத்தை கிரிஞ்சுன்னு சொன்னீங்களோ, இனி உங்களோட 10 வருஷம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் அவ்வளோதான் நான் வைக்கிறேன்.